ஹலோ அன்பர்களே, நான் உங்களை பார்த்தா மாதிரி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோக்கியா 130, அதாவது பழைய மாடல். இது நோக்கியா 130 பழைய மாடல். இந்த மாடல் வந்து சார்ஜ் வந்து ஏழாம் கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பின்ன மாற்ற போகிறோம். மாற்றிட்டு சார்ஜர் செக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி சார்ஜ் பின் மாற்றணும் பார்க்கலாம். அந்த வீடியோவில் பேனல் காட்டிடுவோம். பேனலை காட்டிட்டு போர்டை ரிமூவ் பண்ணிட்டு பின்னு ஃபுல்லாக தண்ணி பட்டி இதாகிருக்கு. அந்த பின்னை க்ளீன் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த சார்ஜிங் பின்னுக்குள்ள தண்ணி பட்டாத க்ளீன் பண்ணுறோம். ஒரு மொபைல் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் எந்த மொபைலாக இருந்தாலும் அந்த வேலை பார்க்குற இடத்துல சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ராக் எங்கே போகுங்கிறது தெரியும். அதனால் எப்பவும் அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கங்க. ஹீட் பண்ணி இந்த சிசி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சிசி ரிமூவ் பண்ணிக்கலாம். சிசி ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணிட்டு என்ன சார்ஜ் பண்ணிட்டு புது பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி புது பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். புது பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிடலாம். பேட்டரி நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு சார்ஜரை செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜிங் பின் மாற்றியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஏதானு. சார்ஜ் ஏறுது. சார்ஜ் பின் மாற்றலாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஒரு பேக் ஒரு மாட்டி கஸ்டமர் டெலிவரி பண்ணிடலாம். ஸ்க்ரூ மாட்டிடுவோம். கஸ்டமர் பேட்டரி மாட்டிட்டு பேக் ஒரு மாட்டிட்டோம். இப்போ மாட்டிட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஆன் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜ் செக் பண்ணி பார்த்துவோம். சார்ஜ் ஏறுது. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கஸ்டமர் டெலிவரி பண்ணலாம். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் அப்பா மொபைல்ஸ் காலமேடு.